வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் நீஷஸ் ஃபார் அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ் 2025ல இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வை சூஸ் அ நீஷ்? நீங்கள் ஒரு நீஷை ஏன் சூஸ் பண்ணணும்? நீங்கள் நீஷை சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளை உங்களால் ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ண முடியும். உங்களால் மோர் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ண முடியும். உங்களால் ஒரு ஸ்டெடியான இன்கம்மை வந்து ஏர்ன் பண்ண முடியும். So what's the popular niche in 2025? 2025ல எந்தெந்த nicheலாம் பாப்புலர்னு பார்ப்போம், எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பாப்புலர்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ், தென் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஐட்டம்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹோம் கேஜெட்ஸ். இப்போ டாப்பான நீஷஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு என்னென்னன்றதை பார்ப்போம். ஹோம் அப்ளையன்சஸ், ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், ஃபேஷன் அண்ட் அக்சசரிஸ், எஜுகேஷன் ப்ராடக்ட்ஸ், டெக் கேஜெட்ஸ். சரியா? இதெல்லாம் தான் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு டாப்பான நீஷஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீஷ் ஒன், ஹோம் அப்ளையன்சஸ். இதை நம்ம ஏன் சொல்றோம்னா, ஹோம் அப்ளையன்சஸ்ன்றது வந்து எல்லா வீடுகளுக்கும் தேவைப்படுது. நெக்ஸ்ட் இதில் நிறைய நியூ மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது நிறைய வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் மிக்சர்ஸ், கிரைண்டர்ஸ், தென் ஏர் ஃப்ரையர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரணும்னா, நீங்கள் வந்து எனர்ஜி சேவிங் அப்ளையன்சஸாக நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீஷ் நம்பர் 2, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். ஸோ நம்ம இதையே நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் மக்கள் வந்து ஹெல்த்தை பற்றி ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம்னா யோகா மேட்ஸ் பற்றி சொல்லலாம், தென் வந்து ப்ரோட்டீன் பவுடர்ஸ் பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு டிப் தரணும்னா, நீங்கள் வந்து பெனிஃபிட்ஸ்னால் நீங்கள் தமிழில் வந்து ரைட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து வீடியோவாக பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து யூசர்ஸோட ரிவ்யூஸ்லாம் நீங்கள் வந்து ஷோ பண்ணலாம். நெக்ஸ்ட் நீஷ் நம்பர் 3, ஃபேஷன் அண்ட் அக்சசரிஸ். ஸோ நம்ம இதையே நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள் வந்து ட்ரெடிஷ்னல் வேரை வந்து லவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம அதை வந்து சொல்கிறோம் லைக் சாரீஸ், ஜுவல்லரிஸ், தென் வாட்சஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணலாம் லைக் பொங்கல், தீபாவளி, நியூ இயர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்ஸை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நீஷ் நம்பர் 4 வந்து எஜுகேஷனல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை நம்ம ஏன் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஸ்டடி புக்ஸு, லேர்னிங் டூல்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நான் டிப்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேரண்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணலாம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ கம்பேர் பண்ணலாம் ப்ராடக்ட்ஸை வந்து இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டாக, இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டான்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நீஷ் நம்பர் 5 வந்து டெக் கேஜெட்ஸ். ஸோ யங்கான பீப்புளுக்கு வந்து கேஜெட்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். லைக் காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்த பசங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து கேஜெட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரினா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், தென் ஸ்மார்ட் வாட்சஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம். இதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அஃபோர்டபுளான கேஜெட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ரமோட் பண்ணலாம். தென் வந்து கேஜெட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு சிம்பிளான வீடியோவாக நீங்கள் அது ஒரு கைட் மாதிரி நீங்கள் வந்து போட்டு மக்களுக்கு புரிய வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப் டு சக்சீட். ஸோ இதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ்னா, நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து ப்ரமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஆடியன்ஸில் போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு மொழியில் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட மதர் டங்கில் நீங்கள் பேசுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்டான ரிவ்யூவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்குது, இல்லை உங்களுக்கு ப்ராடக்டை விற்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து தயவு செஞ்சு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அமேசான் ரூல்ஸில் வந்து அப்டேட்டடாக இருங்க. என்ன ரூல்ஸ், என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க, எத்தனை கமிஷன் வருது, ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக அப்டேட்டாக இருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் ப்ரமோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா ப்ரமோட் பண்ணுங்கள். ஸோ அந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ இதில் நான் என்ன கன்க்ளூஷன் சொல்ல வரேன் அப்படின்னா, லைக் நீங்கள் ஒரு நல்ல நீஷை வந்து பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச நீஷு, நல்ல ஃபியூச்சர் இருக்கிற நீஷாக நீங்கள் வந்து பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுங்கள். நீங்கள் ரைட் பண்ணலாம், இல்லை வீடியோ மேக் பண்ணலாம், இல்லை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அதில் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ
இந்த டிப்ஸு, இந்த கன்க்ளூஷன் எல்லாமே வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் போத் அஃபிலியேட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்குமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களை இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.